மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் 2020 விடை குறிப்புகள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே மார்ச் 2020 1 மார்க் 2 மார்க் போட்டிருக்கோம் வீடியோ, அதை பார்க்காதவங்க பாருங்கள். அது இல்லாமல் மார்ச் 2024, மார்ச் 2023, மார்ச் 2022 அதனோட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம 3 மார்க் பார்க்கலாம். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33க்கு கண்டிப்பாக விடையளிக்கும். ஸோ 33 கட்டாய வினா, அது பார்த்துக்கோங்க. 25 பியூர் மற்றும் இம்பியூர் சைட்கூரை வேறுபடுத்துக. பியூர் சைட்கூர் என்னன்னு பாருங்க. பியூர் சைட்கூரின் திருப்பி அனுப்பும் மதிப்பு முற்றிலும் அளவுருக்களை பொறுத்தே அமையும். இம்பியூர் சைட்கூரின் திருப்பி அனுப்பும் மதிப்பு பார்த்தீங்கன்னா முற்றிலும் அளவுருக்களை பொறுத்து அமையாது. பியூர் சைட்கூறு பக்க விளைவுகளை கொண்டிருக்காது. இம்பியூர் சைட்கூறு பக்க விளைவுகளை கொண்டிருக்கும். பியூர் சைட்கூறு அளவுருக்களை மாற்றம் செய்யாது. இம்பியூர் சைட்கூறு அளவுருக்களை மாற்றம் செய்யும். ஸோ இதுதான் என்னுடைய வேறுபாடு. அது எல்லாம் 3 மார்க் கொடுப்பாங்க. 26 அசிம்டோட்டிக் குறிப்பு வரைக. பார்த்தீங்கன்னா அசிம்டோட்டிக் குறியீடுகள் நேரம் மற்றும் அச்சிக்கல்களை பற்றிய அர்த்தமுள்ள கூற்றுகளை பயன்படுத்தும் ஒரு மொழியாகும். ஸோ நேரம் அந்த சிக்கலை பற்றிய கூற்றுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி தான் அசிம்டோட்டிக்கு. குறியீடு பார்த்தீங்கன்னா பிக்கு, ஓ, பிக்கு, சிக்மா, பிக்கு, தீட்டா. ஸோ இது எழுதினாவே அந்த அசிம்டோட்டிக்னா என்னன்னு எழுதுனா அதுக்கு 2 மார்க், அதனுடைய குறியீடு எழுதுனா 1 மார்க், மொத்தம் 3 மார்க். 27 மும்ம சைட்குறி எடுத்துக்காட்டுடன் எழுதுக. மும்ம சைட்குறி நிபந்தனை சைட்குறி என்றும் அழைக்கப்படும். அது எழுதுனா 1 மார்க். இந்த நிபந்தனையை சரி அல்லது தவறா என சோதித்து செயல்படுத்தும். அது எழுதுனா 1 மார்க். ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு புக்கில் இருக்குது, அது எழுதினீங்கன்னா 1 மார்க், மொத்தம் 3 மார்க். 28 தற்சுழற்சி எவ்வாறு செயல்படுகிறது பாருங்க. தற்சுழற்சி செயற்கூறு வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். அதுக்கு 1 மார்க். அடிப்படையில் நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் நிரலானது ஏற்ற வெளியீடு கொடுத்து வெளியேறும். அதுக்கு 1 மார்க். அப்படி வெளியேறலைன்னா இல்லைன்னா சைட்கூறானது தேவையான செயல்பாட்டை இயக்கும். மேலும் தற்சுழற்சி முறையில் தன்னைத்தானே அழைத்து கொள்ளும். அதுக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க். 29 பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்ன? லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்க 3 x ஃபார் x இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ 0 1 2 3 4 அது வரைக்கும் மொத்தம் 5. பிரிண்ட்டு லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு வைக்கிறோம். 0ன்னு வச்சோம்னா 3 to the power of 0. அப்போது எனி நம்பர் to the power of 0 equal to 1 ஆன்சர். ஸோ 1 ஆன்சர். அடுத்தது எக்ஸுக்கு 1ன்னு வைக்கலாம். 3 to the power of 1 அப்படின்னா 3 ஆன்சர். சரிங்களா, 3. அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு வைக்கலாம். 3 to the power of 2 அப்போது 9. ஸோ 9 ஆன்சர். அடுத்தது எக்ஸுக்கு 3ன்னு வைக்கலாம். 3 to the power of 3 9 9 27. ஸோ 27. அடுத்தது எக்ஸுக்கு 4ன்னு வைக்கலாம். எக்ஸுக்கு 4ன்னு வச்சோம்னா 3 to the power of 4 3 வந்து 4 முறை பெருக்கணும் இல்லைங்களா. 9 9 9 27 27 3 81. ஸோ 81 ஆன்சர். 0 1 2 3 4 மொத்தம் 5. அதான் ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. 30 SQLஇல் உள்ள TCL கட்டளைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ TCL கட்டளை பார்த்தீங்கன்னா கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட் 3 தான். அது 3 எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. கமிட்டை பற்றி தரவுத்தள பரிவர்த்தனை நிரந்தரமாக சேமிக்கிறதுக்கு பயன்படுது. ரோல் பேக் வந்து ஒரு தரவுத்தளத்தை முந்தைய நிலை வரை மீட்டெடுக்கும். சேவ் பாயிண்ட் வந்து ரோல் பேக் செய்வதற்கு ஏதுவாக தரவுத்தள பரிவர்த்தனையை தற்காலிகமாக சேமிக்கும். ஸோ இது எழுதுனா 3 மார்க். ஸோ கமிட்டை பற்றி, ரோல் பேக்கை பற்றி, சேவ் பாயிண்ட்டை பற்றி எழுதுனா அதுக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க். 31 ரீடர் மற்றும் டிக்ட் ரீடர் சைட்கூறின் வேறுபாடு என்ன? ரீடர் மற்றும் டிக்ட் ரீடருக்கு இடையேயான முக்கியமான வேறுபாட்டை எளிமையாக கூறுவதுனா ரீடரானது பட்டியல் பதிவுடன் வேலை செய்யும். டிக்ட் ரீடரானது அகராதியில் வேலை செய்யும். அவ்வளோதான். ரீடர் வந்து பட்டியல் பதிவோடு வேலை செய்யும். டிக்ட் ரீடர் அகராதியில் வேலை செய்யும். அது எல்லாம் 3 மார்க் தான் வேறுபாடு. 32 ஃபெச் 1 ஃபெச் மெனி வேறுபடுத்துக. ஃபெச் 1 என்னன்னா சைட்கூறு வினவல் முடிவு தொகுதியின் உள்ளே உள்ள அடுத்த வரிசையை கொடுக்கும். ஃபெச் மெனி அப்படின்றது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பதிவுகளை காண்பிக்க ஃபெச் மெனி சைட்கூறு பயன்படுகிறது. ஸோ ஃபெச் 1 அடுத்த வரிசையை கொடுக்கும். ஃபெச் மெனி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிறைய எண்ணிக்கை காமிக்கணும்னா ஃபெச் மெனி. அவ்வளோதான். 33 பின்வரும் நிலையின் வெளியீடு என்ன? ஸோ கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரோக்ராமு. ரொம்ப சிம்பிள். நம்ம பிரிண்ட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிரிண்ட்டில் இங்கே பாருங்கள் வெல்கம் டு அப்படின்னு இருக்குது. செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேமு அதெல்லாம் இருக்குது. ஸோ நேமுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு எழுதினாவே போதும் ஆன்சர். அல்லது தவறான நிரல் ஏதோ ப்ரோக்ராமில் ஏதோ எரர் இருக்கும் போல இருக்குது, அதனால் தவறான நிரல்னு கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் போட்டாவே 3 மார்க் கொடுத்துருவாங்க. அல்லது நிரல் வந்து தவறாக இருக்குது, அதை அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினில் 5 மார்க் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி.